Hi friends, 10th NCERT Max Chapter 5 Arithmetic Progression la Exercise 5.1 la first question பார்க்க போறோம். In which of the following situations does the list of numbers involved make an arithmetic progression and why அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு 4 subdivisions நமக்கு situations கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து arithmetic progression வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு நமக்கு ப்ரூஃபும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் subdivision, the taxi fare after each kilometer when the fare is rupees 15 for the first kilometer and rupees 8 for each additional kilometer அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு மட்டும் rupees 15 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வர செகண்ட் கிலோமீட்டர் தேர்ட் கிலோமீட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து 8 rupees வந்து ஆட் பண்ணிட்டே வர்றாங்க. ஓகேவா? நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபேர் ஃபார் ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15 rupees. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் கிலோமீட்டருக்கு வந்து இந்த 15 rupeesோட நமக்கு 8 rupees வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 15 + 8 வந்து நமக்கு 23 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கிலோமீட்டருக்கு ஸோ இந்த 15 + 8ஓட இன்னொரு 8ம் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ 15 + 8 வந்து நமக்கு 23, 23 + 8 வந்து நமக்கு 31 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து கிலோமீட்டருக்கு. ஓகேவா? ஸோ 4 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸோ இந்த 15, ஸோ இது ஃபர்ஸ்ட் கிலோமீட்டருக்கு, ஸோ இந்த 8 வந்து செகண்ட் கிலோமீட்டர், இந்த 8 வந்து நமக்கு தேர்ட் கிலோமீட்டர், இந்த 8 வந்து நமக்கு ஃபோர்த் கிலோமீட்டருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 39 வரும். ஸோ இதே மாதிரி நமக்கு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் இந்த மாதிரி நமக்கு அன்சவன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு சீக்வென்ஸாக ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ 15, 23, 31, 39, ஸோ அன்சவன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு A2 - A1 அப்படின்னா ஸோ 23லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டி ஈக்குவல் டு A3 - A2. ஓகேவா? ஸோ அப்போ 31லேருந்து 23 சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 8 தான் வருது. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் A4 - A3. ஸோ அப்போ 39 - 31 அப்படின்னாலும் இதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு 8 தான் வருது. ஓகேவா? ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஷனை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எடுத்து எழுதலாம். Common differences are same, so it is an arithmetic progression. Next, second subdivision. The amount of air present in a cylinder when your vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிலிண்டரில் இருக்கிற ஏரை வந்து ஸோ வேக்யூம் பம்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டையும் 1/4 ஆஃப் த ஏர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிலிண்டரில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே சொல்யூஷன் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த ஏர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு செகண்ட் டேர்ம் வந்து இந்த டோட்டல் ஏர்லேருந்து 1/4 வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ரிமூவல் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்லேருந்து 1/4 ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்லேருந்து 1/4 ஆஃப் எக்ஸை வந்து வெளில எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் x/4 அப்படின்னா இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4x - x = 3x/4 வந்துடும். ஸோ இந்த 3x/4 அப்படின்றது நமக்கு A2 செகண்ட் டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் வந்து நமக்கு ஏர் ரிமூவல் பண்ணும்போது ஸோ அப்போ செகண்ட் டைம் ஏர் ரிமூவல் ஈக்குவல் டு ஸோ இப்போ நமக்கு 3x/4 ஏர் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து அகெயின் நம்ம 1/4 ஆஃப் த ஏர். ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிற ஏர் வந்து 3x/4 இல்லையா? ஸோ அப்போ 1/4 × 3x/4 அப்படின்னு நம்ம எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 3x/4 - 3x/16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 12x - 3x = நமக்கு 9x/16 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைம் ஏர் ரிமூவல் பண்ணுற போது ஸோ தேர்ட் டைம் ஏர் ரிமூவல் ஈக்குவல் டு ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் வந்து 9x/16 ஏர் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம 1/4 ஆஃப் ஸோ ஏரை நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து 9x/16 மைனஸ் 9x/64 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து
சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே 36x வரும் மைனஸ் இங்கே நமக்கு 9x அப்படி வந்துடும் ஈக்குவல் டு 27x/64 வந்துடும் ஓகேவா. இதே மாதிரி ஃபோர்த் டேர்ம் ஆட் ரிமூவல் இந்த மாதிரி நமக்கு அன்சோவன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், 3x/4 அப்படின்றது செகண்ட் டேர்ம், இந்த 9x/16 அப்படின்றது தேர்ட் டேர்ம், இப்போ 27x/64 அப்படின்றது நமக்கு ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸ் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த சீக்வென்ஸ் வந்து நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சீக்வென்ஸ் எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் கமா 3x/4 கமா 9x/16 கமா 27x/64 ஓகேவா. ஸோ அன்சவன் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம், இது வந்து ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு a2 மைனஸ் a1. ஸோ அப்போ a2 வந்து 3x/4 மைனஸ் a1 வந்து x ஓகேவா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே 3x இருக்கும் மைனஸ் 4x, கீழே டினாமினேட்டரில் 4 வந்துடும். ஸோ அப்போ மைனஸ் x/4 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு a3 மைனஸ் a2 ஈக்குவல் டு, ஸோ அப்போ a3 வந்து நமக்கு 9x/16 மைனஸ் a2 வந்து நமக்கு 3x/4 ஓகேவா. ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் நமக்கு 16 வந்துடும். ஸோ மேலே இங்கே நமக்கு 9x, இங்கே நமக்கு மைனஸ் 12x வந்துடும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 3x/16 வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக வரல. ஸோ அதனால இது வந்து நமக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக ஃபார்ம் பண்ணாது. நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. காமன் டிஃபரன்சஸ் ஆர் நாட் ஈக்குவல், therefore it is not an arithmetic progression. Next, first questionல third subdivision. The cost of digging a well after every meter of digging when it cost rupees 150 for the first meter and rises by rupees 50 for each subsequent meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ வெளில டிக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு வந்து 150 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மீட்டர், தேர்ட் மீட்டருக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மீட்டருக்கும் 50 rupees வந்து ரைஸ் ஆகிட்டே போயிருக்கு ஓகேவா. ஸோ நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க சொல்யூஷனில். காஸ்ட் ஆஃப் டிக்கிங் ஃபார் 1 மீட்டர் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் 1 மீட்டருக்கு வந்து 150 rupees ஓகேவா. ஸோ அப்போ செகண்ட் மீட்டருக்கு வந்து ஸோ இந்த 150யோட ஒரு 50 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு 200 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் மீட்டருக்கு வந்து ஸோ இந்த 200ஓட அகெயின் வந்து ஒரு 50 ஆட் ஆகினா நமக்கு 250 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஃபோர்த் மீட்டருக்கு வந்து ஸோ இந்த 250யோட ஸோ இன்னொரு 50 rupees ஆட் பண்ணால் நமக்கு 300 வந்துடும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நமக்கு 5th மீட்டர் 6th மீட்டர்லாம் நமக்கு அன்சவன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம், இது வந்து ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சீக்வென்ஸ் எழுதலாம். ஸோ 150 கமா 200 கமா 250 கமா 300 கமா அண்ட் சோ ஆன் நமக்கு இதே மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ஸோ இதோட டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது வந்து a1, இது a2, இது a3, இது a4 இல்லையா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் d ஈக்குவல் டு a2 மைனஸ் a1 ஈக்குவல் டு a2 வந்து 200, a1 வந்து நமக்கு 150. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 50 இருக்கு ஓகேவா. ஸோ அகெயின் d ஈக்குவல் டு a3 மைனஸ் a2. ஸோ a3 வந்து நமக்கு 250, a2 வந்து நமக்கு 200. ஸோ 250 மைனஸ் 200 வந்து நமக்கு 50 வரும் ஓகேவா. ஸோ அகெயின் d ஈக்குவல் டு a4 மைனஸ் a3 ஈக்குவல் டு, ஸோ a4 வந்து 300, a3 வந்து 250, சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 50 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் ஓகேவா. ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் காமன் டிஃபரன்சஸ் ஆர் ஈக்குவல், therefore it is an arithmetic progression. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன். The amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து நமக்கு 10,000 இருக்கும். ஸோ இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 ஓகேவா. ஸோ ஆஃப்டர் 1 year ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து p இன்டூ 1 + r/100 ஹோல் பவர் n ஓகேவா. ஸோ இதில் p அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட், r அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. ஸோ n வந்து 1 year ஓகேவா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 yearக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1 yearக்கு அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு அமௌண்ட் வந்து ஸோ p 10,000 இன்டூ 1 + r வந்து 8/100 ஹோல் பவர் n வந்து நமக்கு 1 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ 10,000
இன்டூ ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 108/100 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த 100ஐயும் 108ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10,800 கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட் இப்போ ஆஃப்டர் 2 இயருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 10,000 பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 இன்டூ 1 + 8/100. இப்போ என் வேல்யூ வந்து நமக்கு 2 இயர்ஸ் அப்படின்றதுனால என்னோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 10,000 நமக்கு அப்படியே இருக்கும் இன்டூ ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை ப்ராக்கெட்டுக்குள்ளதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 108/100 ஹோல் பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 10,000 இன்டூ இந்த ஹோல் ஸ்கொயரை நம்ம 108/100 இன்டூ 108/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலேஷன் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் உள்ளது இந்த 108ஐயும் இந்த 108ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11,664 கிடைக்கும். ஸோ இது நமக்கு தேர்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு போதும். ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம இங்கே எழுதிடலாம் சீக்வென்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10,000, நெக்ஸ்ட் 10,800, நெக்ஸ்ட் 11,664 அண்ட் ஸோ ஆன் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து 10,000 வந்து A1, இது A2, இது A3. ஓகேவா? ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D = A2 - A1 அப்படின்னா 10,800 - 10,000 அப்படின்னா நமக்கு டியோட வேல்யூ வந்து 800 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அகெயின் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ A3 - A2. ஸோ இப்போ 11,664 - 10,800 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 864 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டு டிஃபரன்ஸும் நமக்கு ஈக்குவலா இல்லை. ஸோ அப்போ A2 - A1 நாட் ஈக்குவல் டு A3 - A2. ஓகேவா? ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவலா இல்லை. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக நமக்கு ஃபார்ம் பண்ணாது. ஸோ கீழே எடுத்து எழுதலாம் காமன் டிஃபரன்சஸ் ஆர் நாட் ஈக்குவல், therefore it does not form an AP arithmetic progression. செகண்ட் கொஸ்டின்ல நமக்கு 5 சப்டிவிஷன்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துட்டே வரலாம். ரைட் ஃபர்ஸ்ட் 4 terms of the AP when the first term A and the common difference D are given as follows அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் நமக்கு காமன் டிஃபரன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏபி ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ A, A + D, A + 2D, A + 3D. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது வந்து ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 4 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ நமக்கு அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் A + D. அப்போ 10 + Dக்கு பதிலாக இன்னொரு 10, நெக்ஸ்ட் ஏக்கு பதிலாக 10 + 2 இன்டூ Dக்கு பதிலாக இன்னொரு 10. ஓகேவா? கமா நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம். ஸோ ஏக்கு பதிலாக 10 + 3 Dக்கு பதிலாக 10 அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதலாம். செகண்ட் டேர்ம் வந்து 10 + 10 நமக்கு 20 வந்துடும். ஸோ தேர்ட் டேர்ம் வந்து இந்த 10 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ 2 10s தான் நமக்கு 20 வந்துடும். ஸோ 10 + 20 நமக்கு 30 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் 10 + 3 × 10. ஸோ 3 × 10 நமக்கு 30. ஸோ அப்போ 10 + 30 வந்து நமக்கு 40 வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். 4 டேர்ம்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் D = நமக்கு 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபியோட காமன் ஃபார்ம் வந்து நமக்கு A, A + D, A + 2D, A + 3D. ஸோ அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A. ஸோ ஏவோட வேல்யூ -2 அப்படி எழுதிக்கலாம். கமா நெக்ஸ்ட் A + D. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ -2 ப்ளஸ் டியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 ப்ளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ 0. கமா நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 ப்ளஸ் 3 இன்டூ டியோட வேல்யூ 0 அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இங்கே 4 டேர்ம்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க -2 நமக்கு அப்படியே வந்துடும். கமா நெக்ஸ்ட் -2ஓட 0 ஆட் பண்ணும்போது அகெயின் நமக்கு -2 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க, இங்கே நமக்கு -2 இருக்கு ப்ளஸ் 2 இன்டூ 0 நமக்கு 0 தான் வரும். ஓகேவா? ஸோ -2 + 0 நமக்கு அகெயின் -2 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் -2 ப்ளஸ் 3 இன்டூ 0. ஸோ 3 இன்டூ 0 நமக்கு 0 ஆயிடும். ஸோ -2 + 0 வந்து அகெயின் நமக்கு -2வே வந்துடும் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏபி.
நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு -3 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே நான் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d அண்ட் so on இதோட வேல்யூ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். ஸோ செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி ஸோ அப்போ 4 பிளஸ் டிக்கு பதிலாக -3. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 4 பிளஸ் 2டிக்கு பதிலாக -3. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏ பிளஸ் 3d ஏக்கு பதிலாக 4 பிளஸ் 3டிக்கு பதிலாக -3 அண்ட் so on இதே மாதிரி வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 4 கமா ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 - 3 வந்து நமக்கு 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஸோ 4 பிளஸ் 2 இன்டூ -3 வந்து நமக்கு -6 வந்துடும் இங்கே. ஸோ அப்போ ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வந்துடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் 4 பிளஸ் 3 இன்டூ -3 ஸோ 3 இன்டூ -3 வந்து நமக்கு -9 வந்துடும். ஸோ 4 பிளஸ் 4 -9 நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -5 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் 4 கமா 1 கமா -2 கமா -5. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நான் ஏபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d அண்ட் so on ஓகேவா. ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1 நமக்கு அப்படியே வந்துடும். செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி ஓகேவா. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக -1 பிளஸ் டிக்கு பதிலாக 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d ஸோ அப்போ ஏக்கு பதிலாக -1 பிளஸ் 2 இன்டூ டிக்கு பதிலாக 1/2. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏக்கு பதிலாக -1 பிளஸ் 3 இன்டூ டிக்கு பதிலாக 1/2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம அப்படியே எழுதலாம். ஸோ செகண்ட் டேர்ம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 நமக்கு வந்துடும் டினாமினேட்டரில். ஸோ இங்கே நமக்கு -2 பிளஸ் 1 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஸோ இந்த 2வும் இந்த 2 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும் ஓகேவா. ஸோ அப்போ -1 பிளஸ் 1 நமக்கு இங்கே கிடைக்கும். ஃபோர்த் டேர்ம் வந்து -1 பிளஸ் 3/2. ஸோ இந்த 3யை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3/2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ -1 கமா ஸோ -2 பிளஸ் 1 ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -1 நியூமரேட்டரில் வந்துடும் டினாமினேட்டர் 2. ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து -1/2 கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் டேர்ம் -1 பிளஸ் 1 நமக்கு இது 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் லாஸ்ட் ஃபோர்த் டேர்மை. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் 2 வந்துடும். ஸோ மேலே நியூமரேட்டரில் -2 பிளஸ் 3 வந்துடும் ஓகேவா. ஸோ அண்ட் so on இதே மாதிரி வேல்யூஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்பர் ஏபி வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் -1 செகண்ட் டேர்ம் -1/2 தேர்ட் டேர்ம் 0 ஃபோர்த் டேர்ம் -2 பிளஸ் 3 இருக்கு. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1/2 வந்துடும். ஸோ இதான் வந்து ஏபி இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1.25 கொடுத்துருக்காங்க காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூ -0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்யூஷன்ல அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி அப்படின்றது செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d அப்படின்றது தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 3d அப்படின்றது ஃபோர்த் டேர்ம் ஓகேவா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் இங்கே எடுத்து எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1.25 ஓகேவா. ஸோ செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி ஸோ அப்போ ஏ அப்படின்றது -1.25 பிளஸ் டியோட வேல்யூ -0.25 ஓகேவா. ஸோ அப்போ சேம் சிம்பிளாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -1.50 கிடைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d ஸோ ஏவோட வேல்யூ -1.25 பிளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ -0.25 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த -1.25 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2வையும் -0.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -0.50 வந்துடும் ஓகேவா. ஸோ சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு -1.75 வந்துடும். ஸோ இது தேர்ட் டேர்ம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏ பிளஸ் 3d ஸோ ஏவோட வேல்யூ -1.25 பிளஸ் 3 இன்டூ டியோட வேல்யூ 0.25 நெக்ஸ்ட் ஸோ -1.25 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3 இன்டூ -0.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -0.75 கிடைக்கும் ஓகேவா. ஸோ சேம் சிம்பிள் அகெயின் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் எடுத்து எழுதலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 1.25, செகண்ட் டேர்ம் மைனஸ் 1.50, தேர்ட் டேர்ம் மைனஸ் 1.75, நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் மைனஸ் 2. ஸோ ஆன்சர் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின்ல நமக்கு 4 சப்டிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்டிஷனா பார்த்துட்டே வரலாம். தேர்ட் கொஸ்டின், ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ் ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு 4 சப்டிஷன்ஸ்லையும் ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மையும் காமன் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க, 3, 1, -1, -3 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? 4 டேர்ம்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A = 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் A2 மைனஸ் A1 = ஸோ அப்போ A2லேருந்து A1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 1 - 3. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வரும். ஓகேவா? ஸோ எந்த டேர்ம் இப்போ A3 மைனஸ் A2லேருந்து சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு சேம் இதே காமன் டிஃபரன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, காமன் டிஃபரன்ஸ் வந்து -2. இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிஷன் -5, -1, 3, 7 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -5. ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ D = A2 மைனஸ் A1. ஸோ A2 அப்படின்றது இங்கே நமக்கு -1 மைனஸ் A1 அப்படின்றது அகெயின் வந்து ஒரு -5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் -1, இந்த மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு +5 ஆகிடும். ஸோ டிஃபரன்ஸ் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வரும். ஓகேவா? ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 4 கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு -5. இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிஷன் 1/3, 5/3, 9/3, 13/3 அண்ட் so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 1/3. ஓகேவா? ஸோ இப்போ காமன் டிஃபரன்ஸ் D கண்டுபிடிக்கணும். ஸோ இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ A2லேருந்து A1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ A2 அப்படின்றது 5/3 மைனஸ் A1 வந்து 1/3. ஸோ இங்கே நமக்கு டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டராக இருக்குது. ஸோ அப்போ மேலே உள்ள நியூமரேட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 5 - 1 வந்து நமக்கு 4 வந்துடும். ஸோ கீழே டினாமினேட்டர் நமக்கு 3 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4/3 தான் வந்து காமன் டிஃபரன்ஸ். இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிஷன் 0.6, 1.7, 2.8, 3.9. ஓகேவா? ஸோ இதில் இது A1, இது A2, இது A3, இது A4. ஓகேவா? ஸோ A1 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே எடுத்து எழுதலாம் 0.6. ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் D கண்டுபிடிக்கணும். ஸோ A2 மைனஸ் A1. ஸோ அப்போ A2லேருந்து ஸோ A2 வந்து நமக்கு 1.7 மைனஸ் A1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ A1 வந்து நமக்கு 0.6. ஓகேவா? ஸோ இப்போ 1.7லேருந்து 0.6 சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் நமக்கு 1.1 வரும். ஸோ இதான் வந்து காமன் டிஃபரன்ஸ்.